ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நீங்க திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும் சொல்றீங்க. ஆனா 2G விவகாரத்தை அதிமுகவுல திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்து பேசுறார். பிரதமர் எடுத்து பேசுறார். பிரதமர் மோடி அவர்களே பல மாநிலங்கள்ல 2G பத்தி பேசிட்டு இருக்காரு. பிரதமர் எடப்பாடி எல்லாம் இயலாமையில சொல்றாங்க. மோடிக்கு என்னங்க தெரியும்? மோடிக்கு சட்டவியல் கோட்பாடு என்ன தெரியும்? அதெல்லாம் வந்து சார் இன்னும் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவருக்கு ஏதாவது சட்டம் நுணுக்கம் தெரியுமா? அரசியலுக்காக பேசுவாரு, வாயை திறந்தா பொய். ஏங்க முதல்ல நான் டீ ஆத்தினாங்கிறாரு, இந்த டீ ஆத்தின கடையே இல்லங்கிறான், ரயில்வே ஸ்டேஷனே இல்லங்கிறான். இவர் சொல்ற தேதிக்கும் அவர் சொல்ற ரயில்வே ஸ்டேஷன் டீ கிடைக்குமே இல்லன்றான். அதுல ஆரம்பிக்கிற பொய் எல்லாம் கடைசி வரைக்கும் பொய்யாவே பேசி நம்ம என்ன பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமி அல்லது நரேந்திர மோடி எல்லாம் என்ன தெரியும்? அரசியலுக்காக பேசுவாங்க, அதெல்லாம் தூக்கி போட வேண்டியதானே. உங்கள் போட்டியிடக்கூடிய நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு 2 வருஷத்துக்கு மேலாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கட்டுமேங்க, என்ன ஒர்க் பண்றதா? என்ன போயிட்டு போயிட்டு ஒர்க் பண்றதா? ஏங்க வருஷம் நிலச்சரி வருது, வருஷம் புயல் வெள்ளம் வருது. யாராச்சும் எட்டி பார்த்திருக்காங்களா? யார் எட்டி பார்த்திருக்கா? அந்த எல்முருகனா, அண்ணாமலையா? யார் எட்டி பார்த்திருக்கான்னு கேட்கறேன். ஆட்சி பொறுப்புல இருந்தாலும் இல்லாட்டாலும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தொகுதியிலே இருக்கானே. அது எப்படி 3 வருஷம் உள்ள வந்து திடீர்னு விருந்தாளி மாதிரி வந்துட்டு போயிட்டா கை காமிச்சிட்டு போயிட்டு போட்டுருவாங்களா ஓட்டு? திரு எல்முருகன் முதல்ல இப்போ ராஜ்யசபா கொடுத்த போது போட்டி போட மாட்டாருன்ற பேச்செல்லாம் இருந்தது. திரும்ப அவரை களம் இறக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றேன். நான் வந்து எல்முருகன் ஒரு போட்டியாவே நினைக்கல. நீங்க வைத்த விமர்சனத்தை வச்சுதான் நீங்க பிரதமர் மோடியை வந்து நாட்டை விட்டே வெளில போயிருவாரு 24க்கு பிறகுன்னு சொன்னதை வச்சுதான் நேத்து ரொம்ப ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல திரு அண்ணாமலை பேசியிருக்காரு. உங்களை மையப்படுத்தி தான் பேசிட்டோம் சார். அவரெல்லாம் ஒரு கொதி தாங்குவா சார்? மோதிலாம் அவர் வந்து முதலமைச்சராகவே இருந்துட்டு மீடியாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு, நான் சொல்றேன், இந்த நீ ஒரு விளையாட்டுக்காக சொல்ல, மோடி வந்து பதவியை விட்டு விலகுறாருன்னு இருக்கட்டும், நீங்க ஒரே ஒரு விசாரணை கமிஷனை இந்த அரசாங்கத்தால் எதிர்கொள்ள முடியாது. இப்ப இருக்க அரசாங்கத்தால் பாஜக சார் பேட்டன்ட். நான் கேட்கிறேன், 35 நிறுவனங்கள் நட்டத்தை ஈட்டி கொண்டிருக்கிற நிறுவனங்கள் எப்படி 1000 கோடி ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தீங்க? ஒரு பொட்டிக்கடைக்காரன் நட்டத்துல இருக்கான், அவன் கடையை மூடிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நான் டொனேஷன் கேட்கறேன், திமுக கூட்டம் நடத்தணும், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, எப்படி கொடுப்பான்? அவன் ஏற்கனவே நட்டத்துல இருக்கான். 10,000 ரூபாய் லாபம் இருந்துச்சா நான் கொடுத்தேன்னு சொன்னா ஓகே. இன்னைக்கு சொல்றாங்க 5G பெரிய ஊழல். 5G பெரிய ஊழல். நீங்க 2G தியரி அண்ணாமலை ஒத்துக்கிட்டா, 2G வந்து தியரி ஒத்துக்கிட்டா சவால் விடுற அண்ணாமலை நாளைக்கு கூட சொல்லுங்க. 2G என்ன 5G நீ எவ்வளவு விட்டு நான் சொல்றேன். நான் தைரியம் இருக்கா? உங்க மூலம் சொல்றேன். அண்ணாமலை IPS உண்மையானால் நான் நாளைக்கு உங்களுக்கு கூப்பிடுங்க, எனி டிபேட் ஐ அம் ரெடி. எதுக்கு நீ பிரைம் மினிஸ்டர் வச்சுட்டு பேசுற? 1-to-1 பேசுவோம் வாங்க. 5Gல ஊழல் சார், 5Gல ஊழல், சேட்டலைட் ஏர்வேஸ்ல ஊழல், எல்லாத்துலயும் ஊழல். ஆனா இப்ப பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, உங்களிடம் ஆதாரம் இருந்தா நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே. வேணாம், நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றத்துக்கு விமர்சிக்கிற மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்க ட்ராப் பண்ணுவீங்க. வேண்டாம். ஊழல் நடந்திருக்கு 5Gல பெரிய ஆட்சி மாறினா பொறுங்க அவ்வளவுதான். 5G தேர்தல் பத்திரம் 2லயும் எத்தனை பேர் உள்ள போறாங்கன்னு பாருங்க. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.